நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனை வாழ்த்துக்கள். இதனளவுட்டு அன்புக்குரியவர்களே, உடல் நலன் மேலாண்மை என்ற வகுப்புல 39வது வகுப்பை நாம் சந்திக்கிறோம். அந்த துணை தலைப்புகள் 39. நாம் நான்கு விதமான மருத்துவங்களை அறிமுகம். அதுல முதலாவது மருத்துவம் வந்து யோகாவை பத்தி பேசுவோம். அழகின் சிரிப்பு, அழகையும் யோகாவையும் ஒன்றிணைத்து பேசுகிறோம். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் முதல்ல வந்து பேசிக்காக தான் உள்ள போகுது. அதுல வந்து முகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள். இன்னைக்கு இந்த பயிற்சியில வந்து நமக்கு வந்து கண்கள் சுத்தி பார்த்துட்டே வந்தாங்க. தலை பயிற்சி, புருவங்கள், கண்கள். அடுத்தது இந்த மூச்சு எப்படி எடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. மூச்சுல மூச்சு எடுக்கணும். அப்போ வாயில கொண்டு வந்து அடக்கி வாயு வழியாக ஒரு 20 நொடிகள் மூக்கம் ஒன்று எடுக்கணும். இந்த மாதிரி வந்து 1/2 நிமிடம் கூட இல்லை, 4 நிமிடத்துக்கு 1/2 நிமிடத்துக்கு இடையில இந்த பயிற்சி இந்த கன்னத்தினுடைய ரத்த ஓட்டத்திற்கு, அதை சீரமைப்பதற்கு, இதில் உள்ள தேங்கி இருக்கின்ற தேவையற்ற காற்றோட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி பயன்படுது. இழுக்க போகும்போது இங்க தேவையில்லாத தேங்கி இருக்கிற கார்பன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுது. புது ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு இது மாதிரி மூச்சை இழுத்து வழியாக மூச்சு இழுத்து வாயில் அடக்கி வாயிலிருந்து வெளியே படுறோம். ஒரு பலூன் ஷேப்ல வாயை கொண்டு வந்து ஒரு 1/2 நிமிடத்திற்கும் உள்ளாக அதை தேக்கி அதை வெளிப்படுத்துறோம். அப்படி வெளிப்படுத்த போகும்போது நமக்கு இந்த கண்ண தசைகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக வருகிறது, சீரமைக்கப்படுகிறது. இங்க எவ்வளவு தேவையில்லாத தேங்கி இருக்கு கழிவுனா வெளியேறு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கண்ணத்துல இருக்கக்கூடிய சதைகள் வந்து ஒரு ஷேப்புக்கு வரும். அதே மாதிரி கண்ணத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த பருக்கள், இதெல்லாம் வந்து அப்படியே படிப்படியா காணாம போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் சத்துக்களை வந்து சேரல. உடம்புக்குள்ள இருக்குது, நம்ம வெளி உலகத்திலயும் இருக்குது, அண்டத்தில் இருக்கிறது, அப்பண்டத்தில் இருக்குது, எல்லா சூழ்ந்து இருக்குது. நம்ம உடம்பால கிரகிக்க முடியல. உடம்புக்குள்ளேயும் சத்துக்கள் தேங்கி ஒரு பக்கமா நிக்குது. அதே மாதிரி இந்த நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்தும் நம்ம உடம்பால உள்வாங்கி கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படின்ற போகும்போது அங்கங்க நோய்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. இப்ப நமக்கு வந்து க்ளோ தான், அழகாக நம்ம இருக்க வேண்டும். வந்து புது ரத்தம் பாயணும், முகத்துக்கு பாயணும். இப்ப நெத்தி தலையில ஆரம்பிச்சோம், அப்புறம் நெத்திக்கு வந்தோம், உருவத்தை கிள்ளினோம், உருவத்தை உயர்த்தி இறக்கினோம், கண்களை திறந்து மூடணும், கண்களை அழுத்தமாக மூடி வைத்திருந்து ஓய்வு கொடுத்தோம், காதுகளை வந்து நம்ம வந்து சீரமைத்தோம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்ப கண்ண தசைகளை நம்ம வந்து எழிலாக மாற்றுவதற்கு, இன்னும் எழில் கூட்டுவதற்கு இந்த காற்றை வந்து வாயில் நிரப்புகின்ற பொழுது இந்த கண்ண தசைகள்ல நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து அன்ஷேப்டா இருக்கும். சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு நீளமா இருக்கும், பள்ளமா இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு ஷேப் வரும். அதே மாதிரி இங்க வந்து இருக்கக்கூடிய வெள்ளை புள்ளிகள், கருப்பு புள்ளிகள், பருக்கள், மருக்கள், புதுசு புதுசா வரக்கூடிய மருக்கள், நீண்ட காலமா பிறவிலிருந்து இருக்கக்கூடிய அல்லது சின்ன வயசுல இருக்கக்கூடிய மருக்களை பத்தி அது ரொம்ப நீண்ட காலமா புதுசு புதுசாக வரக்கூடிய மருக்களோ இதெல்லாம் வந்து காணாம போகும். கண்ணின் கருவளையங்களும் குறையும். இந்த சைனஸ் டக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 4 சைனஸ் டக்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் வந்து இது முக்கியமான இது ஒரு சைனஸ் டக்ஸ். இந்த இடத்துல இது முக்கியமா இந்த வீக்கங்க வர போகும்போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, சைனசிட்டிஸ் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் கூட இதுல விட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முகத்தை ஒழுங்குபடுத்துதல கண்ணப்பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நமக்கு பஃபியா இருக்கணும். அதே நேரத்துல வந்து ரொம்பவும் முதலா இருக்கக்கூடாது.
தேவையில்லாத வந்து ஒரு நீர் போத்து ஊதலா இருக்கக்கூடாது. அது ரொம்பவும் ஒட்டி போய் இருக்க கூடாது. அதே மாதிரி அதுல வந்து கலர் சேஞ்சஸும் அதுல இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த சின்ன ஒரு பயிற்சியின் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நம்ம இதுக்காக போய் மருத்துவங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் உட்கார்ந்துருந்து ஒரு 1/2 நிமிஷத்துக்குள்ள 20 செகண்ட் மட்டுமே இது பண்ணாக்க போதும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அழகின் சிரிப்பை இன்னும் சீராக்கி நீங்கள் அழகாக சிரிக்க வேண்டும். முதலாவது பகுதி. அதற்கு அடுத்ததாக ஆரோக்கியத்தின் அழைப்பு. இதுல ஹோமியோபதிக் மெடிசன் வந்து முதலுதவிக்கான ஹோமியோ மருந்துகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மருந்தா நம்ம பேசி வரும்போது அடிபட்டா என்ன, நெருப்பு காயங்களுக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்து புண்ணு என்ன, கண்ணாடி ஓடுகள் பிரிச்சா என்ன, பூச்சிக்கடிகள்ல இருந்து வந்து இன்னைக்கும் ஒரு பூச்சிக்கடியை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த பூச்சிக்கடி மருந்து வந்து நமக்கு வந்து அவசர நிலைக்கு பயன்படும். கொட்டும் வலிகள். திடீர்னு வந்து ஏதோ ஒரு கடிச்சிருச்சு. நமக்கு ஒண்ணும் புரியல. என்ன கடிச்சிச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒண்ணும் காணோம். எந்த பூச்சி கடிச்சிச்சுன்னு தெரியல. ஆனா பூச்சி கடிச்சிச்சாலும் தெரியல. பார்த்தா அங்கங்க வந்து வீக்கங்கள் இருக்கும். வீக்கங்கள் இருக்க போகும்போது அவனுக்கு வந்து அதுல எரிச்சலும் வரும். வீக்கங்கள் முதல் மேட்டர் வந்து அங்கங்க தடிக்கும் உடம்புல. சிவப்பு சிவப்பா தடிக்கும். தடிச்சுட்டு வர போகும்போது அதுல எரிச்சலும் வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப ஹீட்டா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு உடம்புலாம் கொதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கூடுதலா வந்து அவனுக்கு தாகம் வந்து குட்டை கண்டிப்பா வந்து இருக்காது. ஹீட் தான் இருக்கும். ஹீட்டானா தண்ணிக்கு தாகம் இருக்கும்னு தான் நம்ம சாதாரணமா பேசுவோம் இல்லையா? இதுல ஹீட்டை ஃபீல் பண்ணுவாங்க. தாகம் எடுக்கும். சரி. சுடுதண்ணி ஊத்தலாமா? சுடுதண்ணி குடிக்கலாமா? சூடா சாப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஏதாவது ஜில்லுன்னு அதை கொடுத்து நல்லா இருக்கும் போடுது. சில்லுன்னு ஏதாவது கொடுங்களேன், சில்லுன்னு ஏதாவது கொடுங்களேன். தண்ணி எடுத்து மோந்து அடிச்சு இருந்துச்சு. தண்ணி தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் குடிச்சு வரேன்னு சொல்லுவாங்க. அழகாது. சில்லுன்னு ஏதாவது நான் சாப்பிடணும் போல தோணும். சில்லுன்னு தான் சாப்பிட்டாலும், சில்லுன்னு காத்துல உட்கார வச்சாலும், சில்லுன்னு தண்ணியில குளிச்சாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இதமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பூச்சிக்கடிதான் இல்ல. பூச்சிக்கடி மாதிரியா இந்த மாதிரி உடம்புல ஏற்பட்டாலும் இந்த மருந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்படிப்பட்ட ஹோமியோபதிக் மருந்து அவசர நிலைமைக்கு கண்டிப்பா உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு பயன்படும். அப்படிப்பட்ட இந்த மருந்து எது தயார் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தேனீக்களுடைய விஷத்தை வந்து தயார் பண்றாங்க. ஒரு உயிரினத்திலயும் ஒரு விஷம் இருக்கு. மட்டும் விஷம் இருக்கு. ஒரு உயிர் நம்மகிட்டயும் விஷம் இருக்கு. நம்ம பிரச்சனை சொல்லி போடுறாங்க. அப்ப அது மாதிரி தேனீயின் விஷம் கொடுக்கல. தேனி வளர்க்கக்கூடிய இடங்கள்லயோ, தேனி இருக்கக்கூடிய இடங்கள்லயோ நம்ம போதை போட்டாலும் இதுதான் தேவைப்படும். அது வந்து நேரடியாக அந்த மருந்து புரியும். தேனி கொட்டிடுச்சு எனக்கு. அப்ப அந்த மருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இதே மாதிரி சிமிலராக, இதே மாதிரியான ஒரு வீக்கங்களோ, வலியோ இருக்குது, பூச்சி கடிச்சிச்சா, கடிக்கலையா, ஏதோ ஒண்ணுல வந்து நமக்கு புரியாமயே வந்து கஷ்டம் இருந்தால் இந்த மருந்து பயன்படும். இந்த மருந்துக்கு பேரு அபிஸ்மெல். APISMEL. அப்போ வீக்கம், யூரின் தொந்தரவும் உனக்கு இருக்கும். இன்னும் டீப்பா போனா இது வந்து சிறுநீரக செயலிழப்பு வரைக்கும் கூட இதுல வந்து மருந்து இது பயன்படும். அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து முதலுதவி பற்றி மட்டும் தான் பேசணும். முதலுதவிக்கு என்ன பயன்படுமோ அதை பற்றி மட்டும் பேசணும். ஆனா, முதல்ல வந்து இப்ப நம்ம யோகா கலைகள்ல பத்தி பேசும்போது பேசிக்கா வந்து இந்த உள்ள பயிற்சிகள் தான் பேசிருக்கிறோம். அவனுடைய ஒரு இன்னும் வந்து நினைக்கிறோம். அது கூட நம்ம எதுக்குன்னு சொன்னா அழகுபடுத்துவதற்காக. அழகை அழகுபடுத்துவதற்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுல வந்து ஆரோக்கியத்தை பத்தியோ இல்ல வந்து வேற ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் போகவே இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஆரோக்கியத்தின் அழைப்புல நம்ம பேசக்கூடிய தலைப்பு முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து. அப்ப முதலுதவியாக செய்து கொள்வதற்கு ஒரு அவசர நிலை சிகிச்சையாக இது காப்பாற்றப்படுவதற்காக நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது இல்லையா? அதை வந்து தக்க வைப்பதற்காக பயன்படக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த APIS அபிஸ் MEL அபிஸ்மெல் அப்படின்ற மருந்துல பேர் வந்து இந்த மாதிரியாக வந்து ஏதாவது பூச்சிகள் இருந்து போகும்போது அது நீக்கும். எரிச்சல், சூடு, சூடே ஒத்துக்காது. ஹீட்டா வாமான இடத்துல உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வாமா ஏதாவது சாப்பிட கொடுத்தோம்னா கஷ்டப்படுவாங்க. இன்னும் கூடுதலா இன்னும் திங்க் பண்ணோம்னா ஒருவேளை சுடுதல்ல குடிச்சாக்க வலி கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல. இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம பயன்படக்கூடிய இந்த மருந்து அபிஸ்மெல் ரொம்ப அற்புதமாக வந்து
அந்த நேரத்துல உள்ள கஷ்டங்களை போக்குவது மட்டுமல்லாமல் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு கூட இந்த மருந்து பயன்படுகிறது என்பது நமக்கு டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஹோமியோபதிக் மருத்துவத்தை வந்து ஒரு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னா பல அவசர நிலைகள் நாம பயன்படுத்த செய்தி. மூன்றாவதாக போதும் போல மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம் சொல்ல போது மனதின் இயல்புகள், மனதில் உள்ள ஏற்படக்கூடிய போராட்டங்கள், வாழ்வியலோடு நமக்கு இந்த மனிதனை இணைத்து மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இருக்கக்கூடியது மனது. அதில் நடக்கக்கூடிய போராட்டங்களை வெல்வது அரிது. அதற்கான தீர்வுகளை டாக்டர் பேட்ச் அவர்களுடைய மலர் மருத்துவத்தின் மூலமாக நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். அதில் 7 விதமான இயல்பினரை பற்றி டாக்டர் பேட்ச் அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல வந்து முதல்ல 7 வகையிலையும் ஒரு மனத்தை அறிமுகப்படுத்தணும். 2வது வரிசையில் வரும்போது 2 விதமான மனங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். 3வதாக இன்றைக்கு மருந்து. முதல் வரிசையில் 7 முடிஞ்சிச்சு. 2வது வரிசை மறுபடியும் 7 வருது. இந்த 7 வகையான மனிதர்களுக்கு வந்து முதல் வரிசை ஒவ்வொரு மருந்தா சொல்லிட்டு இருந்தேன். 2வது வரிசையில வந்து அப்ப முதல் தலைப்பு, 2வது தலைப்பு முடிஞ்சிச்சு. இன்றைக்கு 3வது தலைப்பு. இந்த 3வது தலைப்பு ஓவர் சென்சிட்டிவ், உணர்ச்சி மயமானவர்கள், உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடியவர்கள், பிறர் உணர்ச்சியை ஊற்றுகின்ற பொழுது அதற்கு அடிமையாக விடக்கூடியவர்கள், அல்லது தாங்களே வந்து இந்த உணர்ச்சிகள் என்ன ஆகுது, தங்களை தாங்களே அதற்கு உட்புகுத்தி கொண்டு தங்களுடைய செயல்திறனை எல்லாம் இழந்து வெற்றியெல்லாம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவறவிடக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் வந்து இந்த 3வது பகுதி. இந்த பகுதியில இந்த மருந்து, இந்த பூ, அதாவது மருந்துன்றதை விட மலர் தான் அவர் சொல்றாரு. 38 வகையான மலர்கள்ல இந்த மலர் என்னெல்லாம் பயன்களை தருது அப்படின்னு சொல்ல போகும்போது, ஒரு குழந்தை ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் சாப்பிட்டே இருக்குது, அதை தடுக்கணும். சரி, ஒரு பையன் தேவையில்லாத ஒரு விஷயம் தள்ளிட்டே இருக்கிறான், ஆனா படிப்புக்கு வந்து முக்கியம், அதை பத்தி பார்க்க மாட்டான். நிறுவனத்துல வேலை செய்யறவன் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே போறான். இது மாதிரி அவனுக்கு வந்து வேற ஒண்ணுல வந்து மனம் போயிட்டே இருக்கும். ஆனா வந்து அவன் நிச்சயமாக படித்தால் வெற்றி அடையக்கூடிய மாணவன். சொன்னால் அந்த வேலைக்குள்ள மூழ்கிட்டா அந்த குழந்தை செய்யறது கேட்டு செஞ்சிக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவன் அவங்ககிட்ட ஒப்படைச்சால் மிக திறமையாக அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஊழியர். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவங்களால அந்த மாற்றங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இயல்பினராக இருப்பாங்க. இன்னும் இந்த ஜாஸ்தியா திங்க் பண்ணி போனோம்னு சொன்னா, நம்ம இந்த மருந்து எப்படி எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு பையன் வந்து ஒரு கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 8th A அப்படின்றவன் இருக்குது. அவனுக்கு 8th C போடுறான்னு வச்சுக்கோங்க. அதை அவனை ஏத்துக்க முடியாது அவனால. இல்ல அதை விட வேற இந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்க, ஏத்துக்க முடியாது. இந்த வீட்டுல இருந்து வேற ஏரியாவுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே ஒரு அரசு ஊழியரோ இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவரோ அவருக்கு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டாலும் அவரால் ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி பெண்கள் வீடு இந்த ஏரியா ஒண்ணு இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிடலாம்னு சொன்னா பார்க்க முடியும். இன்னும் கூடுதலா இதை பத்தி பண்ணணும்னு சொன்னா, திருமணம் ஆவதற்கு முன்பாக அம்மா வீட்டுல இருப்பாங்க இல்லையா, திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த கணவன் வீட்டாரோடு ஐக்கியப்பட முடியாமல் இருக்கக்கூடிய சூழல். இன்னும் டீப்பா போனோம்னா அவங்க வந்து அந்த மாதவிடாய் நிற்கும் காலத்துல, மெனோபாஸ் காலத்துல பலவிதமான மனநிலைக்கு ஆளாயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. சில பேர்லாம் வந்து பைத்தியமாகவே ஆகிக்கூடிய சொல்றாங்க. சரி, அதே மாதிரி நல்ல திறமைசாலிகள் தான் யாரோ ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கத்தினால மது பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அந்த மது பழக்கம் வந்து மீண்டுட்டால் நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஒர்க்கை நல்லா கண்டிப்பா செஞ்சிட முடியும்னு அவர் தெரியல நினைக்கிறாரு. அவருக்கு விட முயற்சி எடுக்கிறார், முடியல. மறுபடியும் முயற்சி எடுக்க முடியல. கொஞ்சம் முயற்சி எடுக்க போகும்போது மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு கம்பெனி கூப்பிட போகும்போது திரும்பவும் அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு திரும்ப இப்படியான ஒரு மாறுகின்ற மனநிலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல், வேறொன்றுக்குள்ள ஐக்கியமாயிட்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவரால் வந்து சராசரியாக அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலையை மற்றவர்களை காட்டும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த நிச்சயமா சாதாரணமாக வந்து சராசரியா செய்யறவங்களை விடவும் தாழ்ந்து போய் ஒரு ரொம்ப ரொம்ப வந்து கேலிக்குரிய ஒரு நபராக இந்த சமூகத்தில் பார்க்கப்படுவார். அது மட்டும் இல்ல, இவரை வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இவர் ஆளாயிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க,
இவருடைய திறமைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு பார்க்க போகும்போது இவர் வந்து கேவலமான ஒரு பார்வை மன்னர்களாலும் பார்க்கப்படுவதற்கு இவர் ஆளாகிறாரு. இவருக்குள்ள அந்த உந்துதல் இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி அசிங்கப்பட்டு போயிட்டோம். எல்லாரும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம பாக்குற பார்வையும் நம்ம பின்னாடி நம்ம பத்தி பேசுற பேச்சுக்களும் எல்லாம் இருக்குது. நம்ம கரெக்ட் ஆயிட்டு நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு உணர்வுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அது திறமையோட செய்யக்கூடிய ஆற்றலும் அவருக்குள்ள இருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் வந்து விடுபட முடியாத ஒரு சூழல் இருக்குமானால் இந்த மருந்து நிச்சயமாக அவருக்கு பயன்படும். இதை பற்றி டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து எப்படி அவருடைய வார்த்தைகளை சொல்றாங்க, அதை அப்படியே படிக்கிறேன். உறுதியான கொள்கைகளும் வாழ்வில் நிறைவேற்றிக் கொள்ளும் ஆசைகளும் உடையவர்களாகவும் அதை நிறைவேற்றும் இயல்பு உடையவர்களாகவும் இருப்பார். அது ஒண்ணு ஆசைப்படுறது மட்டும் இல்ல, அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க தான் இவங்கலாம். அப்படி ஆர்வத்தை நிலைத்து விட்டு நம்பிக்கைகளில் அல்லது பிறருடைய வலிமையான கருத்துரையாலும் சில வேளைகளில் தம் எண்ணங்கள், குறிக்கோள், செயல்பாடு ஆகியவற்றிலிருந்து வழி தவறி சென்று விடுவார்கள். இப்படி வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கும் சரி, அது முடிப்பதற்கும் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் கூட பிறருடைய தவறான வழிகாட்டுதல் பக்கம் போயிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து மீள முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றார் டாக்டர் பேட்ச். அவர்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பதோடு புறத்தே இருந்து வரும் தாக்கங்கள் இருந்தும் பாதுகாக்கிறது. வெளியிருந்து வரக்கூடிய என்ன யார் என்ன சொன்னாலும் கேட்க முடியாத இடத்துக்கு இவர் கொண்டு வருவதற்கான பயன்படக்கூடிய மருந்தாக இந்த மனம் பயன்படுகிறது. இவங்களால பழச மறக்க முடியாது, பழையனவற்றை மறக்க முடியாது சொல்றாரு டாக்டர் பேட்ச். எப்படி சொல்றாரு பழசுன்னா, ஒரு குழந்தை நம்ம வீட்டுல இறந்து போச்சு, இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் கூட அதுல இருந்து மீள முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமை அவருக்கு இருக்கும். இந்த குழந்தையுடைய இழப்பை வந்து அவரால் வந்து இன்னமும் ஈடுகட்ட முடியாம அதே நினைப்பிலேயே இருந்து அவருடைய கம்பெனிக்கு போறதோ, ஒரு கடைக்கு போறதோ, வேலைக்கு போறதோ குத்தி போட்டுட்டே இருப்பாரு. இல்ல அதை வந்து வேலையை குறைச்சிக்குவாரு. அந்த மாதிரியான ஒரு இயல்பு. நிச்சயமாக வந்து அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு புது விஷயத்தையும் அவரால் ஏத்துக்க முடியாது. அது முக்கியமா நம்ம சொல்ல போகும்போது டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசுறோம் இல்லையா? இவர் டிரான்ஸ்ஃபர் போட்டா அந்த இடத்தையும் ஏத்துக்க முடியாது. டிபார்ட்மெண்ட்டை மாத்திட்டா அந்த டிபார்ட்மெண்ட்டே இவரால வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இது நமக்கு தெரியாது. இதை விட ஒரு நல்ல ஒரு உயர்நிலை கூட அவர் அனுப்பப்படுவாரு. ஆனாலும் கூட அவர் வந்து அங்க வந்து நம்முடைய திறமையை வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணி காட்டல. என்ன அதுக்குள்ள மாத்துறாங்க, வேற என்ன மாத்துறாங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உள்ள உருவாயிடும். அந்த மாதிரியாக வந்து இந்த மனசு. அதே மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து இவர் வந்து வேணாம்னு நினைப்பார். இவர் வந்து விரும்பி அதை ஏற்கக்கூடியவர் அல்ல. இவர் தெரியாமையே இவரை வந்து அதுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொன்னா. அதனால வந்து அதுல மீள முடியாது. ஒரு இனிப்பு கூட ஒரு குழந்தை வந்து சாப்பிடுறதுக்கு அளவோட தான் வீட்டுல கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்ல வர போகும்போது டெய்லி சாக்லேட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கம் பண்ணணும். இந்த டெய்லி ஸ்வீட் சாப்பிடணும்ன்றது கிரேவிங் இந்த குழந்தைக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதை மாற்றவே முடியாது. அதே மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி. இதுல முக்கியமா இந்த காலகட்டத்துக்கு டாக்டர் மேட்ச்ல அவர் எதை நினைவுபடுத்துகிறார் அப்படின்னு சொன்னா மொபைல் போனை பத்தி பேசலாம் இந்த இடத்துல. ஏன்னா அவர் சொல்லாத ஒரு கருத்து நாமளா யோசிக்கலாம். மொபைல் அடிக்ட்ன்றது தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே வந்து மிகப்பெரிய அடிக்ட். அவன் ட்ரக் அடிக்ட், அவன் ஆல்கஹால் அடிக்ட், ஸ்மோக்கிங் அடிக்ட், அது மாதிரி வந்து இப்ப வந்து உணவுப் பொருள் இல்லாத ஒரு உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கக்கூடிய ஆளாகக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க கூட தான் அம்மண்ணை சாப்பிடுறது, வந்து கல்ல சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மொபைல் அடிக்ட்ன்ற விஷயத்துல பார்க்க போகும்போது இந்த மருந்து எவ்வளவு அற்புதமாக தேவைப்படுகிறது. எப்படி டாக்டர் அவர் பேட்ச் அவர்கள் இது யோசிச்சாரு, இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. ஒவ்வொரு மலரையும் நுகர்ந்து பார்த்து அது என்ன உணர்வுகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது அப்படின்றதெல்லாம் அவர் யோசிச்சு யோசிச்சு எழுதி எழுதி வச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து 150 ஆண்டுகளுக்கும் தாண்டி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த மொபைல் அடிக்ட பத்தி பேச போகும்போது 2 வயசு கூட நிரம்பாத குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 80 வயசு 90 வயசோ எந்த வயசு வரைக்கும் இப்போ வந்து கொண்டு போனாலும் சரி மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளேயே போயிட்டு அவங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு சீரியல் பார்க்கறதோ இல்ல ஒரு வேற ஒரு அரசியல் நிகழ்ச்சி பார்க்கறதோ இல்ல வந்து ஒரு கதையை பார்க்கறதோ இதுக்குள்ள மூழ்கின்னு வந்து கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய அதுல வந்து விளையாட்டு வந்து பணம் பறிக்கக்கூடிய விளையாட்டுகள்லாம் கூட நிறைய இருக்குது. இப்ப மொபைல் கையில வந்து வந்து வேலை செய்யாதவங்க இது யாருமே இல்ல. மொபைல் அடிக்ட் தான் பஸ்ல ஏறும்போது, ட்ரெயின்ல ஏறும்போது, கார்ல ஏறும்போது, கார் ஓட்டிட்டு போகும்போது, சைக்கிள் ஓட்டு போகும்போது, வந்து அதை மாதிரி டூ வீலர் ஓட்டு போகும்போது, நடந்து போயிட்டு இருக்க போகும்போது, அதை வந்து வந்து கார்ல ப்ளூடூத் மாத்திக்கிட்டு அது பாட்டு நம்ம பேசிட்டு போனாக்க அந்த காலத்துல அப்படி பேசிட்டு போனோம்னா இவர் என்ன ஒரு மாதிரி தனியா பேசிட்டு போறான்னு நினைப்போம். இப்ப யாரையுமே அப்படி நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க காதுல ஏதாவது இருக்கும், பாக்கெட்ல இருக்கும், மொபைல்ல அவங்க வேற யாரும் பேசிட்டு போறாங்கன்றதை இப்ப நம்பலாம். இப்ப 20 வருஷம் முன்னாடி எல்லாம் அப்படி யாரும் பேசிட்டு போனாக்கா இது வந்து இவங்க வந்து இந்த ஐநாவரம் பாத்திரக்கூடிய வந்து கீழ்பாவது கொண்டு போக வேண்டிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனோமா. இப்ப அவர் பேசவே முடியாது. இன்னைக்கு முக்காவாசி பேர் அப்படிதான் பேசிட்டு போறாங்க. நம்ம வந்து எதிரில அவங்க என்ன வருது,
யார் வர்றாங்க, அவங்க இடிக்க போறோம், நம்ம கைது கொண்டு போறோம், அவங்க போறோம், வந்து சேதமடைய போகுது, எதை பத்தியுமே இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அவங்க யாருடையோ அவங்க வந்து ஒரு கான்டாக்ட் இருக்கிறாங்க. அது எல்லாம் வந்து வேற ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே போறாங்க. ஆக மொத்தம் இவங்களுடைய நினைவு, சிந்தனை, செயல் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே வந்து அதுக்குள்ள மொபைலுக்குள்ள போயிடுது. அது மொபைல் தான். ஆனா இம்மொபைலிட்டி அது மூவ் ஆகாத ஒன்றை நமக்குள்ள கொண்டாந்து நிறுத்திடுது. அப்படி நிறுத்த போகும்போது, அந்த மொபைல் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரும் ஒரு சேதத்தை, பின்னடைவை, ஒரு பாதிப்பை அபாயகரமான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. எத்தனையோ வந்து பேருடைய வேலை வாய்ப்பு பறிபோவதற்கும், எத்தனையோ பேருடைய குழந்தைகளுடைய படிப்பு கெட்டு போவதற்கும், எத்தனையோ பேருடைய திருமண பந்தங்கள் முறிந்து போவதற்கும் இந்த மொபைல் போன் இன்னைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து இந்த மொபைல்ல இந்த இது வைக்கிறாங்கல்ல, அது என்ன வைக்கிறாங்கல்ல டெய்லி பார்ப்போம். அதெல்லாம் நீங்க வரமாட்டேன் டக்குன்னு. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க. அதெல்லாம் வந்து இந்த மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப நம்ம வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட்ட விட்டுட்டு அத பத்தியே பேசிட்டு வரோம். ஏன்னா இந்த அடிக்ஷன் அப்படின்னு வரப்போகும்போது, என்ன பொறுத்தவரைக்கும் நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸோ, நம்ம சுற்றிலும் நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்களையோ, இல்ல அல்லது உறவினர்களையோ, இல்ல வந்து பொது மனிதர்களையோ பார்க்க போகும்போது, மத்ததெல்லாம் வந்து தூரம் போயிடுச்சு. ட்ரக் அடிக்ட்லாம் கண்ணுக்கே தெரியல. எங்கேயாவது ஒரு ட்ரக் அடிக்ட். அங்கங்க ஒரு ஆல்கஹால் மது போதை அடிக்ட். அப்புறம் அங்கங்க ஒரு டீ கடைகள்ல ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ட். அதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு இப்போ. இதெல்லாம் தாண்டிக்கிட்டு முன்னால வந்து நிக்கிறது இந்த மொபைல் தான். அப்போ இது வாழ்க்கையில பின்னாடி எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பார்க்க போகும்போது, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்கவங்களுடைய வயசு என்னவானா இருக்கட்டும். அவங்களுக்கு கீழ யாரெல்லாம் இருக்கிறார்களோ, குழந்தைகளோ அல்லது சின்ன குழந்தைகள்ல இருந்து காலேஜ் போற வரைக்கும் உள்ள அந்த மாணவர்கள் வரைக்கும், மாணவிகள் வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். வந்து விடுபட வைப்பதற்கு முடியுமா அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா ஹோம்வொர்க் குடுத்துடுறாங்க. அதுலதான் எல்லாமே வரும். WhatsAppல தான் எங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். நாங்க வந்து அதில பார்த்து தான் எல்லாம் பண்ண முடியும். நான் Google இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு உள்ள போய் ஒர்க் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை இருக்குது. ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் நாட் ஹி, நாட் ஷி, பட் இட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு அது கூட வந்து தாண்டிட்டோம். எல்லாருமே இதுக்குள்ள வந்து லாக் ஆயிட்டோம். அதனால வந்து இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகுது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மொபைல் யூசேஜ் இருந்திருக்குது. அப்படின்ற கண்டுபிடிப்புலாம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷன்லாம் அழிஞ்சு போய் புது ஜெனரேஷன் வந்து இப்பதான் நமக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம். எல்லாமே ஏற்கனவே இருந்திருக்குன்றதுனால வரலாற்று பயிர்ல இருந்து அப்பப்போ ஏதோ நிகழ்ச்சிகள் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கூகுள்ல வருது. பாருங்க. நிச்சயமாக மொபைல் யூசேஜை வந்து லிமிட் பண்ணலன்னு சொன்னால் இது உடம்பு ஆரோக்கியம் நமக்கு. முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியம், கண் பார்வை, அப்புறம் நரம்பு மண்டலங்கள். அப்ப நாளைக்கு வந்து அவன் வந்து ருமாட்டிசம், மூட்டு வாதம் வரைக்கும், இல்ல பக்கவாதம், பெராலிசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும், நினைவாற்றல் இழப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அதிகமா இருக்குது இந்த மொபைல் போன்ல. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் பக்கத்துல வச்சுட்டு படத்துக்கு போகும்போது என்ன விதமான விளைவுகளா இருக்குதுன்றத பத்தி நீங்க வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. அதே மாதிரி மொபைல்ல யூசேஜ் மூலியமா அது மாதிரி வந்து மோனோ ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு அது மாதிரியே ஆகி ஒரு பையனை பத்தி கூட இப்ப சமீபத்தில் பார்த்தோம் நம்ம. நிறைய பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள பயம் வரணும், எச்சரிக்கை உணர்ச்சி வரணும். அதுக்கு பயன்படக்கூடிய இந்த மருந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் அன்னைக்கே சொல்றாரு. ஒரு இடத்துல இருந்து அவனை மாற்றுவதற்கு, இடம் பெயர்ப்பதற்கு, அவனுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு, செயலை மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய இந்த மருந்து வால்நட். WALNUT வால்நட் அப்படின்ற இந்த மலரின் மருந்துகளை நீங்க பயன்படுத்துங்கள். ஒரு மாற்ற முடியாத பழக்க வழக்கங்களிலிருந்து ஒருவனை மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய லிங்க் பிரேக்கராக இது பயன்படுகிறது அப்படின்னு சொன்னார் டாக்டர் பேட்சர். லிங்க் பிரேக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொடரை தடுத்து நிறுத்தி வேறு பக்கமாக திருப்பி மடை மாற்றுவதற்காக பயன்படக்கூடிய இதுக்கு பேர் வந்து லிங்க் பிரேக்கர் அப்படின்றது மைண்ட்ல இருக்கணும் எப்பவுமே. ஒரு விஷயத்த மாத்த முடியல, வந்து தவறான இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நாமளும் நம்மளை சேர்ந்தவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களை திசை திருப்பி நேரான வழியில் நடக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நமக்குள்ள ஆசை இருக்குமானால் இந்த மருந்தை நம்ம எப்பவுமே கையில வச்சுக்கணும். இது அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு மலர் மருத்துவம். டாக்டர் பேட்சர் அவர்கள் சொன்னது எத்தனையோ வேற வேற காரணங்களை சொல்றாரு. ஆனால் வந்து நாம இன்னைக்கு வந்து அதை வந்து எங்க வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா மொபைல் போனோட லிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு அத்தியாவசியமான விஷயங்களை பார்க்கறதுக்கு நமக்கு அதுக்கு வந்து அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு அத்தியாவசியமான செய்திகளை வந்து இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கோ இல்லை பார்க்கறதுக்கோ அப்படி
பாக்குறதுக்கோ நமக்கு டைம் பத்தல. அப்போ இன்னும் வந்து நம்ம வந்து அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து எதெல்லாம் இந்த உலகத்துல தேவைப்படக்கூடாதோ, எதெல்லாம் மறைபொருளாக இருக்கிறதோ எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. வெளிச்சம் வந்துட்டா வெக்கமே இல்ல, எல்லாம் போயிடும். அப்போ வந்து நமக்கு என்னன்னு சொன்னா, எதுலயுமே ஆர்வம் போயிடும். அப்போ ஆடு, மாடு, விலங்குகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம நம்ம போயிடுவோம். அந்த இடத்துக்குள்ள நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இருக்குது. வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க யாரும் ஒண்ணும் மாத்தவே முடியாது. அவங்களுடைய திறமைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அவனோட ஆற்றல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அவனோட ஆரோக்கியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அவனோட அழகெல்லாம் அழிஞ்சு போயிடும். அவர்கள் வந்து இருப்பார்கள். ஆனா செயலற்று போய் இருப்பாங்க. வாழாம செத்து போயிட மாட்டாங்க யாரும். அது எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கதான் போறாங்க. செயலற்றவர்களா இருப்பாங்க. அப்போ வந்து அது என்ன அர்த்தம் இருக்குது? உயிர்ப்போட வாழணும். அவர் பார்க்கிற பார்வையில உயிர்ப்பு இருக்கணும். பேசுற பேச்சுல உயிர்ப்பு இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யற செயல்ல உயிர்ப்பு இருக்கணும். அப்ப எதுவுமே இல்லாம குணம் மாறி அவன் நடமாடுவதற்கு நாம் ஏன் இருக்கணும்? நமக்கு நமக்கே நம்மளால பயன்படல. அப்ப அடுத்தவங்களுக்கு எங்க நம்ம பயன்பட போறோம்? அப்படிப்பட்ட இடத்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த மொபைல் போன் ஆரம்பிச்சிச்சு. மொபைல் போன் தான் அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து சிஸ்டம் சிஸ்டம் எல்லாமே சேர்த்துதான். எல்லாம் சேர்த்துதான். அப்ப இதெல்லாம் பார்க்க போகும்போது இந்த வால்நட் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மலர் மரத்தை பயன்படுத்தி பாருங்க. அற்புதமான மாற்றம் இருக்கு. பல்படி விளம்பரமா இருக்குது அவங்களுக்கு. அதான் நீங்க சொல்லும் போது எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இதை பயன்படுத்தி பாருங்க. எப்படி ரிசல்ட் வருது பாருங்க. சொல்லிட்டு பல்லு விட்டு பாருங்க. எப்படி பல்லு வலி போகுது பாருங்க. அப்படி பல்லு இருந்து அப்படியே கெட்ட நீரா வெளியே வந்துரும். அப்படியே வந்து அந்த அப்படியே கழண்டு வந்து அந்த அழுக்கெல்லாம் கழண்டு வந்து விழுந்துரும். டெக்ஸ் எல்லாம் விழுந்துரும். அற்புதம் ஜொலிக்க போகுது பாருங்க. வலியெல்லாம் போயிடும். அப்படியே அழுதுட்டு இருந்தீங்க. டென்ஷனா இருந்தீங்க எல்லாம் சிரிக்க போறீங்க பாருங்க. பல்லு மருந்து வைக்கிறோம். அந்த மாதிரி நான் சொல்லி உட்காந்துக்கிறேன். இதை பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இருக்குது. இதை எவ்வளவு பேருக்கு கொடுத்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதுல வந்து குறிப்பாக மனவிலக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்கறவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டு அதில் நிவாரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி. அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து தேவையில்லாத உணவு பழக்கங்கள்லாம் இருக்க போகும்போது கொடுக்கப்பட்டு அதுக்கு மீளுவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. அவங்க மறுபடியும் அந்த குழந்தைகள் படிப்புல கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கால் நூற்றாண்டுக்கு மேலமாக கொடுக்க போகும்போது நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்களும் பயன்படுத்தி இது வந்து உங்க வாழ்க்கையில குடும்பம் கூட இருக்கிறவங்களுடைய இப்போ இவன் ஒண்ணுமே திருத்த முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. இவங்களாம் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் ஒண்ணும் திருந்தாது அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து விட்டுருந்தாங்கன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து போய் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அவங்கவுங்க ஏதோ தப்பு செஞ்சிருப்பாங்க கரெக்ஷன் நடந்திருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சரியான பாதை வந்திருப்பாங்க. அதுக்கு அந்த வழி வழியா தான் நம்மளாம் வந்துட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே இதெல்லாம் வந்து திருந்தாது இதெல்லாம் முடியவே முடியாது இதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் யாரையும் வந்து குறை சொல்லி ஒதுக்கிட வேண்டாம். அவங்களுக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டு அவங்கள வந்து அவங்களுடைய வேலைகளை எல்லாம் பாதிக்க ஏற்படுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதை மாறி இருக்குமானால் நீங்க இந்த வாலெட்டை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அந்த லிங்கை பிரேக் பண்ணிட்டு புதிய பாதையை திறப்பதற்கு இந்த வளர் மருத்துவம் நிச்சயமாக பயன்படும் என்பது மனதோடு பேசுவோம் என்ற ஒரு பகுதியினுடைய நிகழ்ச்சி. அடுத்ததாக இறுதியாக இயற்கையோடு இணைவோம். இயற்கையோடு இணைவோம்ல யாருக்கான செய்திகள் பேசியிருக்கிறோம்னு சொன்னா புதிய மணமக்களுக்கு அல்லது திருமணம் புரிய விரும்புகிறவர்களுக்கு அல்லது 2 நாட்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அல்லது அவருடைய பெற்றோர்களுக்கு அவங்க வந்து வழிகாட்டுவதற்கான வழிகாட்டுதல்களை தான் ஏற்படுத்திட்டு வரோம். இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அக்குப்ரெஷர் புள்ளிகளை தான் ஒரு புள்ளியால பயன்படுத்தியே வரோம். இதுல முதல்ல வந்து இந்த ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, விதைப்பைகள், சினைப்பைகள் இதுக்கான புள்ளிகளை பத்தி பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து நலமில்லா சுரப்பிகள் ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்துட்டே வந்தோம். கண்களை பார்த்தோம், காதுகளுக்கான புள்ளிகளை பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். அந்த பகுதி வந்து விரல் முனைகள். இந்த விரல் முனைகள்ல வந்து அழுத்தம் கொடுக்க போகும்போது என்ன பயன்படுது இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு வரோம்னு சொன்னா இதை வந்து புதிய மணமக்கள் அல்லது திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணம் புரிந்து கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர்கள் இப்ப இருந்தே ஒரு பயிற்சி அடைஞ்சிட்டே வந்தாங்கன்னு சொன்னா ஒரு 4-4.5 மாசம் இவங்களுக்கு கரெக்டா இதெல்லாம் வந்து ட்ரைனிங் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து உருவாகக்கூடிய கரு ஆற்றல் மிக்க கருவாக அழகான கருவாக ஆரோக்கியமுள்ள கருவாக உருவாகும் என்பது மட்டுமல்ல பெற்றோர் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தான் எல்லாம் என்பது நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அப்போ இப்ப அடுத்ததாக இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் சொன்னா இந்த 10 விரல்களே இருக்கக்கூடிய டிப்ஸ் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். இந்த டிப்பு
அஞ்சு அஞ்சு 10 டிப்ஸ்லயும் நம்ம வந்து ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு 10 முறை வச்சுக்கிறேன். 10 முறை. இப்ப 10 டச் பண்ணணும். ஒரு விரல்ல அழுத்த போகும்போது இந்த இடத்துல பெயின் இருக்கு வச்சு, பெயின் இருந்தா 30 வரைக்கும் அப்படி கண்டினியூ பண்ணிடணும். இந்த விரல்ல வலி இல்ல, அவ்வளவுதான் 30. இதுல வலி இருக்குது 30. இதுல வலி இல்ல, வலி இல்ல. இதுல வலி இருக்குது 30. இதுல வலி இல்ல. இதுல வலி இருக்குது இது 30. இது வலி இல்ல. இது வலி இருக்குது இது 30. வலி இருக்கிறதெல்லாம் 30 வரை டச் பண்ணணும். வலி இல்லாததெல்லாம் 10 முறை டச் பண்ணணும். இந்த முனைகள் எங்க போகுதுன்னு சொன்னா சைனஸ் டக்ட்ஸ். சைனஸ் டக்ட்ஸ் எங்க இருக்குது? சைனஸ் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர் போனேன், அவர் வந்து எனக்கு நிறைய மருந்து கொடுத்துருந்தாரு, என்னால காலைல எழுந்துக்கவே முடியாது, காலைல எழுந்துக்கும் போது கண்ணெல்லாம் மூடி இருக்கும், மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும், நல்லா கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் கஷ்டப்பட்டு நான் அப்படியே வந்து படுக்கையிலேயே கண்ணை திறந்து கசக்கி கையெல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறமா பாத்ரூம் போயிட்டு வந்து அப்புறமா தான் கொஞ்சம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நான் ரெடி ஆகி போறதுக்குள்ள எனக்கு நான் ஆபீஸ்க்கே போக முடியாம இருக்குது, காலேஜுக்கே போக முடியாம இருக்குது, ஸ்கூலுக்கே போக முடியாம இருக்குது. சட்டப்பிரிவம் தான் வந்து அற்புதமாக அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு. இதெல்லாம் சைனஸ் டெப்ஸ் இங்க இருக்குது. சைனஸ் வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. கூட இந்த காற்றை வந்து வாயில இறக்க போகும்போது இதெல்லாம் வந்து இந்த சைனஸ் டெப்ஸ் எல்லாம் படுதுன்னு சொல்றது. சைனஸ் டெப்ஸ் என்னன்னா காற்று அறைகள். இப்போ காற்று அறைகள்ன்றது சேஃப்டிக்காக வந்து நம்ம கார்ல போகும்போது காற்று நிரப்பின பைகள்லாம் வச்சிருப்பாங்க, ஏர் பேக்ஸ். அதுதான் இதெல்லாம் ஏர் பேக்ஸ். ஏன்? கண்ணில் அடிபட்டால் அதை வந்து சேஃப்டியா அதுல ரொம்ப ரணமாயிடாம கண் பார்வை நரம்புகளுக்கு தொந்தரவு எல்லாம் பாதுகாப்பதற்காக கண்ணை சுற்றியே இருக்குது நெத்தி. ஏன்னா இது வந்து பிரெயின், பெருமூளை இங்க இருக்குது. பெருமூளை தடுப்பதற்கு இந்த இடம். கண்களுக்கு மேலே கீழே இருந்து அப்ப இந்த வந்து 4 இடங்கள் இருக்குது சைனஸ். இந்த இடத்துல டச் பண்ணீங்கன்னா 4 இடத்துக்கும் போகுது. 4 இடத்துக்கும் போகுதுன்னா என்ன செய்யுது அந்த பையே? ஏன் சைனஸ் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, சைனசிட்டிஸ் வருது அப்படின்னு சொன்னா இந்த ஏர் பேக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள தண்ணி புகுந்துது. காற்றறைகளில் புகுந்து விட்ட தண்ணீர் சைனஸ் அந்த அறைகளை வந்து சைனசிட்டிஸா மாற்றுது. சைனசிட்டிஸ் அப்படின்னா நோய் பேர், சைனஸ் வந்து இடத்துக்கு பேர். சைனசிட்டிஸ் என்னது? தண்ணி கொத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இங்க எல்லாம் தண்ணி ரொம்பிடுச்சுன்னா கண்ணே பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் மூடி இருக்கும். இந்த வெயில் வர வர வரதான், வெப்பம் வர வரதான் அவங்களால ஒரு செயல்பாட்டுக்கே வர முடியும். மத்தியானம் ஆயிடும், அவங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் ஆயிடும். சரி, இதுதான் இது பிரச்சனையா? அப்ப நரம்பு மண்டலத்துக்கு, மூளை நரம்பு மண்டலத்துக்கு, கண்களுக்கு மட்டும்தான் பயன்படுதான்னு சொன்னால் இல்ல, எல்லா இடங்களுக்கும் இது. சரி, அப்ப எல்லா இடங்களுக்கும் போகுதுன்னா எப்படி? இது 5 மூலப்பொருட்கள் இருக்குது. இது நீர் மூலக்கூறு, இது நிலம், இது ஆகாயம், இது காற்று, இது நெருப்பு. இந்த 5ம் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து இந்த 5 மூலப்பொருட்கள் இதுக்குள்ள இருக்குது. எலிமெண்ட் இருக்குது. அஞ்சரை பட்டி மாதிரி உப்பு, புளி, காரம், புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு. இந்த 6ம் இந்த 5க்குள்ள இருக்குது. எது குறையுதோ கூடுதோ பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இங்க அழுத்த போகும்போது வலிக்குதுன்னு சொன்னால் இது நெருப்பை சமன்படுத்துகிறது, இது காற்றை சமன்படுத்துகிறது. அதாவது நெருப்பு கூட இருந்துச்சுன்னு சொன்னா அதை பேலன்ஸ் பண்ணுது, காற்று கூட இருந்தால் அதை சமன்படுத்துது. இந்த ஆகாயம் அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆகாயத்தை பிரிவிக்கணும்னு சொன்னாக்க ஸ்பேஸ். நம்ம வந்து அக்குபங்சரோட பார்க்க போகும்போது மரங்களோட சொல்ல முடியுது. மரங்கள் சொல்ல போகும்போது உடம்புக்குள்ள எந்த இடத்துக்கு போகுதுன்னா அந்த லிவரோட கனெக்ட் ஆகுது, பித்தப்பையோட கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரியான இடம். இது மண்ணீரல், இது வந்து நிலம் சார்ந்த இடம். இது நீர், நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இதுல எதெல்லாம் வந்து கூட குறைச்சிருக்குதோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அழுத்த போகும்போது நெருப்பை சமன்படுத்துகிறது.
காற்றை சமன்படுத்துகிறது, ஆகாயத்தை சமன்படுத்துகிறது. இது வந்து மண்ணை சமன்படுத்துகிறது, நீரை சமன்படுத்துகிறது. நீரை சமன்படுத்த போகும்போது இது எங்க போகுதுன்னா ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்ன்றது ஹீட், நெருப்பு. அப்ப நீர் ஏன் வருது? நெருப்பு ஓவரா பத்திச்சுன்னா நம்ம வந்து ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வருது. ஃபயர் சர்வீஸ் என்ன கொண்டு வராங்க நமக்கு? ஃபயர கொண்டு வர மாட்டாங்க. தண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஆக இந்த இது ஹார்ட் ரூட் இது. இந்த சுண்டு விரல்ன்றது ஹார்ட்டுக்கு போற ரூட். ஆனால் இங்க என்ன இருக்குது? ஃபயர் சர்வீஸ் வண்டியில வந்து என்ன வருது? தண்ணி தான் வரும். அது மாரி தண்ணீர் நிரப்பக்கூடிய பகுதி. இது நீர் மூலக்கூறுக்கான இடம். நிலம் மூலக்கூறான இடம். நிலம்ன்றது என்னது? உடம்பு. நிலம் எதோட சேர்ந்தது? நீர் சர்க்கரை இருக்கு இல்லையா? சர்க்கரையும் இதுவும் ஒண்ணு. இந்த இடம் அழுத்த போகும்போது சர்க்கரையோட கனெக்ட் ஆகுது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதை பேலன்ஸ் பண்ற இடம் இது. இது ஆகாயம் சொல்ல போகும்போது நமக்கு வந்து உள்ள வந்து லிவரோட கனெக்ட் ஆகுது. இந்த இடம் வந்து லங்ஸோட, லார்ஜ் இன்டெஸ்டைனோட, உடம்புல இருக்கக்கூடிய காற்று மண்டலங்கள். 10 விதமான தச வாயுக்கள் இருக்குது. இதெல்லாம் விரிவான சப்ஜெக்டுகள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர போகும்போது அதெல்லாம் பேசலாம். எல்லா விதமான வாயுக்களையும் பொதுவாக ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வச்சுக்கலாம். ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி 2 வாயுக்களை பத்தி பேசலாம். வாயுக்களை பத்தி பின்னால பேசலாம். இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் டீப்பா அதுக்குள்ள வந்து இன்னொரு சத்து நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இதுக்குள்ளேயே இருக்கிறோம் நாங்க சொல்ல போகும்போது தசவாயுக்கள் என்ன பண்ணுது? உடம்புல வந்து என்ன வந்து விக்கல் எப்படி ஏற்படுத்துது? ஏப்பம் எப்படி வருது? நம்ம எப்படி மூச்சு வெளியே போகுது, உள்ள வருது அப்படின்றது வந்து கண் எப்படி அசைக்கிறது? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காற்றினுடைய விளைவு. 10 விதமான காற்றுகள். இது நெருப்பு. உடம்புல நெருப்பு இல்லைன்னா உயிர் போயிடும். அதே மாதிரி நெருப்பு கூடுதலா இருந்தாலும் உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடும். அது வந்து நமக்கு வந்து கஷ்டம் வந்துட்டே இருக்கும். ஆக அதை பேலன்ஸ் பண்ற இடம். இங்க அழுத்த போகும்போது நெருப்பு பேலன்ஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். அது தட்டி வைக்கணும். இங்க அழுத்தினா காற்று பேலன்ஸ் ஆயிடுது. இங்க தட்டினா ஆகாயம் பேலன்ஸ் ஆயிடுது. அப்போ இங்க தட்ட போகும்போது நெருப்பு பேலன்ஸ் ஆகுது என்ன பண்ணுது? நெருப்பு இங்க வந்து என்னது சைனஸ் என்ன தண்ணி. நெருப்புக்கும் தண்ணிக்கும் உள்ள தொடர்பு. காற்றுக்கும் தண்ணிக்கும் உள்ள தொடர்பு. இது ஆகாயத்திற்கும் தண்ணிக்கும் உள்ள தொடர்பு. இது நிலத்திற்கும் தண்ணிக்கும் உள்ள தொடர்பு. நீருக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு. நீருக்கும் நெருப்புக்கும் உள்ள தொடர்பு என்னது? சூடு. கண்ணதாசன் சொல்றாரு, நெருப்பு என்று சொன்னால் நீரிலும் அணையும். நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் நெருப்புக்கும் உள்ள கனெக்ஷன். நெருப்பு ஏத்தணும்னா தண்ணி சூடாயிடும். ரொம்ப நெருப்பு எரிஞ்சிருச்சு தண்ணி தூக்கி ஊத்தினா நெருப்பு அணைஞ்சு போயிடும். அப்ப அந்த நெருப்பை அணையாமல் காப்பதற்கு தண்ணி ஓவர் ஆயிடுச்சுங்கன்னா இந்த நெருப்பை அணையாமல் காப்பதற்கு இங்க டச் பண்ணும். உயிர் காப்பாற்றக்கூடிய புள்ளிகள் அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் விரல் முனைகள் எல்லாம் உயிர் காப்பாற்றக்கூடிய அற்புதமான புள்ளிகள். எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து ஐசியூக்கு வந்து போகும்போது போறதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய புள்ளிகள். காற்றுக்கும் நீருக்கும் ஒரு தொடர்பு. காத்துக்குள்ள நீருக்கும் தொடர்பு என்னது? காற்றுக்கும் நீருக்கும் தொடர்பு எப்படி இருக்குது? காத்துல இருந்து தான் நமக்கு வந்து நீர் கிடைக்குது. அதுவும் கண்ணதாசன் சொல்றாரு, வரி வரியாய் மேகங்கள் வான்முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பு இருக்கும் மணிமுகல்கள் எத்தனையோ. அப்ப நீர் கொண்ட மேகங்கள், கருமேகங்கள். அந்த மாதிரி காற்றுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? இந்த காத்துல இருந்து தான் தண்ணி கிடைக்கும். ஆகாயத்தை நோக்கி, இந்த ஆகாயம் என்பது என்னது? ஆகாயத்தை நோக்கி பூமியில வந்து தண்ணி வந்து அதிகமான வெப்பம் வரப்போகும்போது எவாபரேட்டா வெளியே போயிடும். தண்ணி வந்து அடுப்புல கொதிக்க வைக்க போகும்போது ஆவியாகி வெளியே போயிடுது இல்லையா? தண்ணி குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து ஆகாயத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் இது. நிலத்தடி நீர் இது. இந்த நிலமும் நீரும் தொடர்புடைய இடம். நிலத்தடி நீர்னு சொன்ன என்னது? கடலும் அப்புறம் பூமிக்கடியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு வந்து கிணறு வெட்டுறோம். பம்ப்ஸ் மோட்டர் ஏதாவது வந்து நம்ம வந்து இப்போ போர் போடுறோம். அப்புறம் ஏரி, குளங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் நிலத்தோடு சேர்ந்தது. நிலத்தோடு சேர்ந்த தண்ணீர் நிலைகள் இதெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து தண்ணி நிக்குது. இல்ல தண்ணி பற்றாக்குறைன்னு சொன்னா இந்த இடத்துல டச் பண்ணணும். இது நீருக்கும் உள்ள தொடர்பு. நீர் வந்து எங்கெல்லாம் இருக்குது நீரை பேலன்ஸ் பண்ணணும்னா நீரை நீர் அறைகள் எங்கெல்லாம் வந்து இருக்குதோ வாட்டர் டேங்க் இருக்குதோ அங்க சேமித்து வைக்கிறோம். அந்த கொண்டு போய் சேமிப்பை வச்சு வைக்கக்கூடிய இடம் இது. அது வேற ஒன்றும் தடுத்துறாம தண்ணி விரயமாகி போய்விடாமல் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகள் தான் இந்த இடம். அப்ப அந்த மாதிரி சுத்தி தண்ணி தொட்டி தேங்கி வைக்க போகும்போது உடம்பு நெருப்பால் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நெருப்பு இல்லைன்னா உயிர் போயிடும். சூடு இல்லைன்னா வந்து உயிர் போயிடுச்சு அர்த்தம். அதே நேரத்துல நெருப்பு வந்து ஒரு அளவுக்கு அதிகமாயிடாம தடுக்கணும்னு சொன்னா நீர் சூழ்ந்துருக்கணும். உலகத்திற்குள்ள 2 பகுதி தண்ணி இருக்குது. ஒரு பகுதி தான் நிலப்பகுதி இருக்குது. அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் 2 பகுதி தண்ணி இருக்கணும். அது ரத்தமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், யூரினா இருக்கலாம்.
அப்புறம் வந்து சுரப்பிகளா இருந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பி, அந்த எல்லா சுரப்பிகள், கண்ணீர் சுரப்பி, அந்த சுரப்பி, நாக்குல சலைவான வந்து உமிழ்நீர் சுரப்பி, மூக்குல சளி, இந்த உடம்புல நீர் தான் அதிகமா இருக்குது. அந்த நீர் வந்து கூடவும் கூடாது, குறையக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீர்நிலை உடல்ல புள்ளியை அழுத்தணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்க இதை அழுத்தினா போதுன்றதோட என்னால முடிச்சிட முடியும். ஆனா இதெல்லாம் சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வராதா? நீரை வந்து நீர் கொண்டு தேக்கி வைக்கக்கூடிய இடங்களை தேக்கி வைக்கின்றோம். இடத்துல நீரை பாதுகாக்கின்றோம். ஆகாயத்திற்கு வந்து நம்ம தண்ணீரை அனுப்பி மறுபடியும் என்ன பண்றோம்? அழுக்கான தண்ணி எல்லாம் வந்து எவாபரேட் ஆகி காத்துல மேல போயிடுச்சுன்னா, அது போய் தூய்மையான நீரை, மழை நீரை நம்ம தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றோம். காற்றிலிருந்து நாம் தண்ணீரை பெறுகின்றோம். நெருப்பிற்கும் தண்ணீருக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியை சமன் செய்கின்றோம் அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரணும். நம்ம இதெல்லாம் அழுத்தி பார்க்கணும், டெய்லி கத்துக்கணும். இப்ப குழந்தையின்மை என்ற இடத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் கிடையாது. குழந்தை இல்லாதவங்களுக்கு பின்ன நம்ம வயசாகி போய் நாமளும் வந்து குழந்தைகள் தான், நாமளும் நம்மளுக்கு பண்ணிக்கூடாதா என்ன? ஐயோ! இது வந்து இவரு யாருக்கு சொல்லியிருந்தாரு? புதுசா கல்யாணம் ஆக போறவங்களுக்கு சொல்றாரு. கல்யாணம் அதே மாரி வந்து கல்யாணமாகி அ கல்யாணத்துக்கு பிளான் பண்ணக்கூடியவங்களும் சொல்றாரு. புதுசா கல்யாணம் ஆனவங்களும் சொல்றாரு. இல்ல நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்காக சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு தான் சொல்றாரு. நமக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படின்ட்டு யாரும் போ முடியாது. நம்ம எல்லோருமே குழந்தைகள் தான். அப்போ அவங்க நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய இடத்த தான் நான் இப்படி வந்து குறிப்பிட்டு காட்டுறது எதுக்காகன்னு சொன்னா, இது வந்து நம்ம வந்து எங்கிருந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்ல போம்போது, ஒரு புது குழந்தை இனிமேல் வரக்கூடிய ஒரு புது கருவை வந்து ஆற்றல் மிக்க கருவாக, ஆரோக்கியமான கருவாக உருவாக்குறதுக்காக அந்த இடத்த அப்படி பேசுறேன். இது எல்லாருக்குமாக சேர்ந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த இடத்த நம்ம பயன்படுத்த போகும்போது, எவ்வளவு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட இத பயன்படுத்துறோம்னு சொன்னா, எவ்வளவு ஆர்வத்தோட ஒரு விஷயத்த நம்ம செய்றோமோ, அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து ஆற்றலை பெருக்கி குடுக்கும். இப்ப ஒரு 30 அடி அழுத்தத்துல உள்ள ஒரு சக்தி எவ்வளவு சேருதோ, அதை விட இது வந்து நிலத்துக்கும் நெருப்புக்கும் நீருக்கும் ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பாருங்களேன். இது பல 100 மடங்கு ஆற்றல் அதிகப்படுத்தி குடுக்கும். நம்ம உடம்புல அப்படியே எனர்ஜி அப்பவே உள்ள பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாரி உங்களுக்கு வரணும். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா இப்படி அழுத்தம் தொட்டு போறது வந்து ஒரு அர்த்தம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதன் மூலமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து, உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் தான் அந்த வகுப்பில் இன்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.